ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வத்த குழம்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 பாட் ரைஸ் வாங்க பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் தான் திக்னிங் ஏஜென்ட்டு. ஸோ அதை எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 வரமிளகாய், 4 பூண்டு, கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகாய் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2யும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட வெங்காய வடகம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் இதுதான் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு. வெங்காய வடகம் சில பேர் வச்சுருப்பீங்க, அது இருந்தால் அதை தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெருசாகவே வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கரைஞ்சிரும். ஸோ நான் சும்மா 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது நம்ம தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். ஸோ புளி வந்து ஊறிட்டுருக்கு. இந்த 1 பாட் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த தாளிக்கிறதுக்கு சுண்டு வத்தல் முன்னாடியே போட்டிருக்கணும், மறந்துட்டனால நான் தனியாக தாளித்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், சுண்ட வத்தல், சுக்கிட்டி வத்தல் இது 2யுமே பொரித்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் செய்யும்போது டைரெக்டாகவே போடலாம். இல்லை என்ன மாதிரி இப்படி பண்ணுறீங்கன்னா இப்படியும் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த புளி தண்ணியிலேயே வந்து இந்த தாளித்த வடகத்தை போட்டுக்கலாம். நீங்கள் கடுகு தாளிக்கும் போதே வத்தலையும் தாளிச்சுக்கலாம். இப்போது நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதா புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். பச்சரிசியிலையும் செய்யலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். நம்மளோட வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு வடகம் வச்சு சாப்பிட்லாம். வடகம், அப்பளம் எல்லாமே நல்லா மேட்ச் ஆகும். இதுதான் இன்றைக்கி வந்து குக்கும்பர், வடகம், அதுக்கப்புறம் வத்த குழம்பு சாதம். இன்றைக்கி தான் எங்களோட லன்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching. நல்ல கம கமன்னு நம்மளோட வத்த குழம்பு சாதம் ரெடி.